அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி 6ஆம் வகுப்பில் 3 பருவங்களுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 7ஆம் வகுப்பில் முதல் பருவம் 2ஆம் பருவம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 3ஆம் பருவத்தில் இயல் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம இயல் 2 அண்ட் இயல் 3 ரெண்டுமே சேர்த்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒப்புரவு ஒழுகு இயல் 2ல் ஒப்புரவு ஒழுகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாடலின் பொருள் அறிய அகராதியை பயன்படுத்தும் திறன் பெறுதல். அறநெறிச்சார பாடலில் உள்ள உருவகத்தையும் அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கும் பாங்கினையும் படித்தறிதல். ஒரு கருத்தை மையப்படுத்திய கட்டுரைகளின் கருத்து வெளிப்பாட்டு தன்மையினை உணர்ந்து பயன்படுத்துதல். படக்காட்சிகள் வழி கருத்துக்களை புரிந்து கொள்ளுதல். பாடல்களில் இடம்பெறும் அணிகளை அடையாளம் காணும் திறன் பெறுதல். இதுவே விளக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, உள்ள தூய்மையோடு நன்னெறியில் நடப்பதே சான்றோரின் இயல்பு. இறை வழிபாட்டில் சடங்குகளை விட உள்ள தூய்மையே முதன்மையானது. இயற்கையையும் தம் உள்ளத்து அன்பையும் விளக்காக ஏற்றி வழிபட்ட சான்றோர்களின் பாடல்களை கற்று மகிழ்வோம். ஸோ உள்ள தூய்மையை பற்றி இந்த பாடல்கள் தான் கொடுத்துருக்காங்க. வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் ஆடி அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று பொய்கை ஆழ்வார் அவர்கள் எழுதிய பாடல். அடுத்ததான் சொல்லும் பொருளும். இந்த பாடலுக்கான சொல்லும் பொருளும். வையம் அப்படிங்கிறது உலகம். வெய்ய அப்படின்னா வெப்பக்கதிர் வீசும். சுடர் ஆழியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். இடர் ஆழி துன்பக்கடல். சொல் மாலை பாமாலை. பாடலின் பொருள். பூமியை அகல்விளக்காகவும் ஒலிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெப்பக் கதிர் வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் திருமால். சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனது திருவடிகளுக்கு என் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை சூட்டினேன். ஓகே, ஸோ பூமியை அகல்விளக்காகவும் ஒலிக்கின்ற கடலை வந்துட்டு நெய்யாகவும் வெப்ப கதிர் வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் திருமால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனது திருவடிகளுக்கு என் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை சூட்டினேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ நூல்வெளியில் பொய்கை ஆழ்வார் அவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு அருகிலுள்ள திருவைக்கா என்னும் ஊரில் பிறந்தவர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி இவர் பாடியதாகும். அதன் முதல் பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ பொய்கை ஆழ்வார் வந்துட்டு காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்கிற திருவைக்கா அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு. 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி இவர் எழுதினது தான். ஓகே, ஸோ அதில் முதல் பாடல் தான் நம்ம இன்னைக்கு லெசனாக கொடுத்துருக்காங்க நமக்கு. அடுத்ததா, அன்பை தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்பு உருகி ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னு சொல்லிட்டு பூதத்தாழ்வார் அவர்கள் ஒரு பாடல் இயற்றியிருக்காங்க. சொல்லும் பொருளும். தகழி அப்படிங்கிறது அகல்விளக்கு. நாரணன் அப்படின்னா திருமால். ஞானம் அறிவு. பாடலின் பொருள் என்ன? ஞானத்தமிழ் பயின்ற நான் அன்பை அகல்விளக்காகவும் ஆர்வத்தையே நெய்யாகவும் இனிமையால் உருகும் மனதையே இடுகின்ற திரியாகவும் ஞான ஒளியாகிய சுடர் விளக்கை மனமுருக திருமாலுக்கு ஏற்றினேன் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. ஓகே, நூல்வெளி பூதத்தாழ்வார். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பொய்கை ஆழ்வார் பற்றி பார்த்தோம். அடுத்ததான் பூதத்தாழ்வார். ஓகே, பூதத்தாழ்வார் வந்து சென்னையில் அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்திருக்காரு. ஓகே, ஸோ இவர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியே இயற்றியிருக்காரு. பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி, இவர் வந்துட்டு 2ஆம் திருவந்தாதி. ஓகே, ஸோ பொய்கை ஆழ்வார் பிறந்த இடம் வந்துட்டு திருவைக்கா அப்படிங்கிற இடம். இவர் வந்து சென்னை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்திருக்காரு. ஓகே, ஸோ இவருடைய 2ஆம் திருவந்தாதியில் உள்ளது முதல் பாடல் தான் நமக்கு லெசனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தெரிந்து தெளிவோம்ல. ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை அந்தாதி என்பர். அந்தம்னா முடிவு, ஆதினா முதல். ஆதினா தொடக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்தம்னா முடிவு, ஆதினா முதல், அந்தாதி. ஓகே, ஸோ அதுதான் அந்தாதின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைவது அந்தாதி என்னும் சிற்றிலக்கிய வகையாகும். திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். ஓகே, 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. ஸோ அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது.
இதனை தொகுத்தவர் நாதமுனி அப்படிங்கிறவர் தான் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்திருப்பார். 12 ஆழ்வார்களில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரையும் முதல் ஆழ்வார்கள் என்பர். ஓகே, ஸோ அந்த 12 ஆழ்வார்களில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்கள் 3 பேரை தான் வந்துட்டு முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக புக் பேக் கொஷின் என்னென்னா, இடர் ஆழி நீங்குகவே இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். ஓகே, ஸோ இடர் அப்படின்னா துன்பம். ஓகே, ஸோ துன்பம். இடர் ஆழி நீங்குகவே இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் துன்பம். ஞானச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஞானம் ப்ளஸ் சுடர். இன்பு ப்ளஸ் உருகு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்புருகு. ஸோ நெக்ஸ்ட்டு பொறுத்துக்கல அன்பு தான் வந்துட்டு விளக்காகவும், ஆர்வத்தை நெய்யாகவும், சிந்தையை இடுதிரியாகவும், ஞானத்தை வந்து தகலியாகவும் வகைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகே, அறம் என்னும் கதிர். இளமை பருவம் எதனையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் பருவமாகும். இப்பருவத்தில் கல்வியை மட்டுமல்லாது நற்பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது வாழ்வு முழுமைக்கும் பயனளிக்கும். அறநெறிகளை இளமை பருவத்தில் கற்றுக்கொள்வதை உழவு தொழிலோடு ஒப்பிட்டு கூறும் பாடல் ஒன்றினை அறிவோம். ஓகேயா, எதையுமே நம்ம வந்து சின்ன வயசில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் வந்துட்டு நம்ம எளிதில் கற்றுக்க முடியும், எளிதில் நமக்கு புரியும் இல்லையா. ஸோ அதை தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த இளமை பருவத்தில் கற்றுக்கொள்கிறத அறநெறிகளை இளமை பருவத்திலேயே கற்றுக்கிறத வந்துட்டு உழவு தொழிலோடு ஒப்பிட்டு கூறும் பாடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சொல் விளை நிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனவோர் பைங்கூழ் சிறுகாலை செய். முனைப்பாடியார் அவர்கள் எழுதிய பாடல். சொல்லும் பொருளும். வித்து அப்படின்னா விதை, ஈன அப்படின்னா பெற, ஈன்ற அப்படின்லாம் சொல்லுவாங்க, பெற்றெடுத்த அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி ஈன அப்படின்னா பெற அப்படின்றாங்க. நிலன் அப்படின்னா நிலம், களை வேண்டாத செடி, பைங்கூழ் பசுமையான பயிர், வன்சொல் கடுஞ்சொல். பாடலின் பொருள். இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். அதில் ஈகை என்னும் பண்பை விதையாக விதைக்க வேண்டும். வன்சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும். உண்மை பேசுதல் என்னும் எருவினை இட வேண்டும். அன்பாகிய நீரை பாய்ச்ச வேண்டும். அப்போதுதான் அறமாகிய கதிரை பயனாக பெற முடியும். இளம் வயதிலேயே இச்செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேயா, ஸோ இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். இனிய சொற்களை தான் நம்ம விளைநிலமாக எடுத்துக்கிறாங்களாம். அதில் ஈகை என்னும் பண்பை வந்துட்டு விதையாக விதைக்க வேண்டும். ஓகே, வன்சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும். வன்சொல் நம்ம வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது இல்லையா. உண்மை பேசுதல் என்னும் எருவினை இட வேண்டும். உண்மையே பேசுகிற எருவை இடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பாகிய நீரை பாய்ச்ச வேண்டும். அப்போதுதான் அறமாகிய கதிரை பலனாக பெற முடியும். அன்பாகிய நீரை பாய்ச்சினா தான் அறமாகிய கதிரை நம்ம பெற முடியும் அப்படின்றாங்க. இது மாதிரி இளம் வயதிலேயே செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நூல்வெளி. முனைப்பாடியார் திருமுனைப்பாடி என்னும் ஊரைச் சேர்ந்த சமணப்புலவர். இவரது காலம் 13ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் 225 பாடல்களை கொண்டது. அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இந்நூல் அறநெறிச்சாரம் என பெயர் பெற்றது. இந்நூலின் 15ஆம் பாடல் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. ஓகே, முனைப்பாடியார் அப்படிங்கிறவர் திருமுனைப்பாடிங்கிற ஊரை சேர்ந்த சமணப்புலவர். ஓகே, ஸோ இவரது காலம் 13ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் 225 பாடல்களை கொண்டு இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அறநெறிகளை தொகுத்து கூறுறதுனால இந்த நூலுக்கு அறநெறிச்சாரம் அப்படின்ற பெயரை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்நூலின் 15ஆம் பாடல் தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. ஸோ புக் பேக் கொஷின். காந்தியடிகள் எப்பொழுதும் டேஷை பேசினார். எப்பொழுதும் என்ன பேசினார்? வாய்மையை பேசினார். இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை ப்ளஸ் சொல். ஓகேயா, இனிமை ப்ளஸ் சொல்ங்கிறது தான் இன்சொல். அறம் ப்ளஸ் கதிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறக்கதிர். ஓகேயா, ஸோ அறக்கதிர். அறம் ப்ளஸ் கதிர் அறக்கதிர். இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. இளமைனா முதுமை. நெக்ஸ்ட்டு பொறுத்துகளை விளைநிலம்ங்கிறது இன்சொல், விதை ஈகை, கலை வன்சொல், உரம் உண்மை. ஓகேயா, அடுத்ததா
ஒப்புரவு நெறி. மனிதர்கள் தனித்து வாழ பிறந்தவர்கள் அல்ல, சமுதாயமாக கூடி வாழ்ந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ பிறந்தவர்கள். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுக்கு தாழ்வு ஏற்படா வண்ணம் உதவுவதே சிறந்த பண்பாகும். அறநெறியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே ஒப்புரவு நெறியாகும். அதனை பற்றிய சிந்தனைகளை அறிவோம். இந்த மானுட பிறவி தற்செயலாகவோ விபத்தின் காரணமாகவோ அமைந்தது அன்று. இது ஒரு அரிய வாய்ப்பு, ஒரே ஒரு தடவை மட்டும் வழங்கப்பெறும் வாய்ப்பு. இந்த பிறவியை மதித்து போற்றி பயன் கொள்ளுதல் கடமை. அதனால் எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பது அல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பதே கேள்வி. வாழ்ந்த காலம் எந்த முத்திரையை பெற்றது, வாழ்ந்த காலம் ஏதாவது அடையாளங்களை பெற்றதா, நம் பெயர் காலந்தோறும் பேசப்படுமா என்றெல்லாம் சிந்திப்பவர்கள் வாழும் நெறி பற்றி கவலைப்படுவார்கள். குறிக்கோளுடன் வாழ தலைப்படுவார்கள். வாழ்வின் குறிக்கோள். வாழ்க்கை குறிக்கோள் உடையது. அக்குறிக்கோள் எது? தாம் வாழ்வதா? தாம் வாழ்தல் என்பது சாதனை. ஆதலால் தாம் வாழ்தல் என்பது எளிய ஒன்று. இயற்கையே கூட வாழ்வித்து விடும். நல்ல சமூக அமைப்பும் அரசும் தோன்றிவிட்டால் தாம் வாழ்தல் என்பது எளிது. வாழ்க்கை தொண்டினையே குறிக்கோளாக உடையது. இந்த குறிக்கோளுடன் தான் ஒப்புரவு நெறியை திருக்குறள் அறிமுகப்படுத்துகிறது. திருக்குறள் நெறியில் மக்கள் ஒருவருக்கொருவர் கடமைகளை செய்வதற்கு உரியவர்கள், உரிமைகளை பெறுவதற்கு உரியவர்கள். ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இதில் வந்துட்டு என்ன முக்கியமாக கொடுத்துருக்காங்கன்னா, எல்லோரும் ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் வாழ்கிறது பொது உடைமை நெறி அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரின் வாழும் நெறியாக கொடுத்துருக்காங்க. ஓகேயா? அடுத்ததாக வாழ்வும் ஒப்புரவும். ஒருவர் செய்யும் செயலானது அது தரும் பயனை விட செய்பவரின் மனப்பாங்கு, உணர்வு ஆகியவற்றின் அடிப்படையிலேயே மதிப்பிடப்படுகிறது. தரத்தை காட்டுகிறது. ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுதல் மட்டும் போதாது. உதவி செய்தல் எதற்காக? தற்காப்புக்காகவும் லாபத்திற்காகவும் கூட உதவி செய்யலாமே. சொல்லப்போனால் இத்தகைய உதவிகள் ஒரு வகையில் வாணிகம் போலத்தான். அதே உதவியை கட்டுப்பாட்டு உணர்வுடன் உதவி பெறுபவரை உறவு பாங்கில் எண்ணி உரிமை உடையவராக நினைத்து உதவி செய்வதற்கு பதில் அவரை எடுத்துக்கொள்ளும் உரிமையை வழங்குதல் ஒப்புரவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒப்புரவின் இயல்பு. ஒப்புரவில் பெறுபவர் அந்நியர் அல்லர், உறவினர். கடமையும் உரிமையும் உடையவர். ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் வள்ளல்கள் இல்லை, வாங்குபவரும் இல்லை. ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் உடைமை சார்பு இறுக்கமான தனியுடைமையாக இல்லாமல் அறநெறி சார்ந்த குறிக்கோளுடைய உடைமையாக அமையும். ஒப்புரவில் ஈதல் ஏற்றல் என்பதன் வழியாக அமையும் புரவலர் இரவலர் உறவு இல்லை. ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கை உரிமையையும் கடமையையும் உடைய வாழ்வு முறையாக அமைவதால் கடமைகள் உரிமைகளை வழங்குகின்றன. நெக்ஸ்ட் பொருளீட்டலும் ஒப்புரவும். பொருளீட்டலிலும் அந்த பொருளை நுகர்தலிலும் அறிவியல் பாங்கு தேவை. அயலவர் உண்ணாது இருக்கும்போது நாம் மட்டும் உண்பது நெறியும் அன்று, முறையும் அன்று. அது மட்டுமல்ல, பாதுகாப்பும் அன்று. அயலவன் விழித்து எழுந்தால் நமது நிலை பாதிக்கும். ஆதலால் வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும். இம்முறையை அப்பரடிகள் எடுத்து கூறினார். அண்ணல் காந்தியடிகள் வழிமொழிந்தார். ஓகே. ஸோ பாவேந்தர் பாரதிதாசனும் உலகம் உண்ண உடுத்த உடுப்பாய் என்றார். செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை. ஓகேயா? பாவேந்தர் பாரதிதாசன் வந்து என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, உலகம் உண்ண உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் வந்துட்டு நம்ம படித்தாலே போதும். ஓகே. ஸோ ஜஸ்ட் அதனால தான் நான் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு ரீடிங் மட்டும் விடுறேன். அடுத்ததாக செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பொருளீட்டல் தான் மட்டும் வாழ்வதற்காக என்பது அறிவியல் கருத்து அன்று. பொருளீட்டும் வாழ்க்கையே கூட சமூக வாழ்க்கை தான். மற்றவர்களுக்கு வழங்கி மகிழ்வித்து மகிழ வாழ்வித்து வாழ பொருள் தேவை என்பதே பொருளீட்டலுக்கு உரிய கரு. இறப்பார்க்கு இல்லென்று இயைவது கரத்தல் அறிவியல் அன்று, அறமும் அன்று. செய்வது செய்து பொருள் ஈட்டி இறப்பார் துன்பத்தை மாற்றுவதே சமூகத்தின் பொதுநிலை. பொருள் ஈட்டல், சேர்த்தல், பாதுகாத்தல் மனித வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு பணி, இல்லை ஒரு போராட்டம். ஓகேயா? ஸோ பொருள் தேடுவது ஒரு பெரிய காரியம், அதை விட பெரிய காரியம் அதை முறையாக அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ பொருள் ஈட்டலை பற்றின விஷயங்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இறப்பார்க்கு இல்லென்று ஏய்வது கரைத்தல் அறிவியல் அன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேயா?
ஸோ வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. பொருள் தேடல் வாழ்க்கையின் லட்சியம் அன்று, பொருள் வாழ்க்கையின் கருவியே. நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால், ஆனால் இவை இல்லாதவர்க்கோ மோசமான எசமானன். வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள செல்வம் மட்டுமின்றி வறுமையும் கூட துணை செய்யும். பொருளும் தேவை, அதை தூய்க்க திறனும் தேவை. பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி பெறலாம், செல்வத்தை தனியே அனுபவித்தல் இழத்தலுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வறுமையை பிணினும் செல்வத்தை மருந்து அப்படின்னு கூறுறது தமிழுடைய மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே புன பலவே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே. இது வந்துட்டு புறநானூறு புறநானூறுலேருந்து எடுத்து வரிகள் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ நம்ம வந்துட்டு செல்வத்தை தனியே அனுபவிக்கிறதுங்கிறது இழத்தலுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எல்லாருக்கும் கொடுத்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒப்புரவின் பயன். ஊருணி தேவைப்படுவோர் அனைவரும் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு உரிமை உடையது. அதை தடுப்பார் யாரும் இல்லை. ஊருணி தண்ணீர் எடுத்து அனுபவிக்கப்படுவது பழுத்த பயன்மரத்தின் கனிகளை அனைவரும் எடுத்து அனுபவிக்கலாம். பயன்மரம் பழங்களை தருவது உரிமை எல்லைகளை கவனத்தில் கொண்டல்ல, மருந்து மரம் உதவி செய்தலில் தன்னை மறந்த நிலையிலான பயன்பாட்டு நிலை ஒன்றே காணப்படுகிறது. நோயுடையார் எல்லாரும் பயன்படுத்தலாம். ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள இந்த உவமைகள் இன்றும் பயன்படுத்தத்தக்கவையாகவே அமைந்துள்ளன. ஆயினும் ஊருணி பயன்மரம் மருந்து மரம் ஆகியன மனிதர்கள் தம் படைப்பாற்றலை கொண்டு படைத்தவை என்பதை நினைவில் கொள்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒப்புரவும் கடமையும். ஊருணியை அகழ்ந்தவன் மனிதன். அந்த ஊருணியில் தண்ணீரை கொணர்ந்து தேக்கியது யார்? மனிதர்தாம். ஊருணியை அமைத்து தண்ணீரை தேக்கும் கடமை பொறுப்புணருடன் கூட்டு பொறுப்புடன் செய்யப்பெற்றால்தான் ஊருணியில் தண்ணீர் நிறையும். பலரும் எடுத்து குடிக்கலாம். பயன் தரும் மரங்களை வளர்த்தால்தான் கனிகள் கிடைக்கும், தின்று அனுபவிக்கலாம். இங்கும் மனிதனின் படைப்பை தொடர்ந்துதான் நுகர்வு வருகின்றது, ஒப்புரவு வருகின்றது. அதே போல மருந்து மரங்களையும் நட்டு வளர்த்தால்தான் பயன்பட முடியும். ஓகே, ஸோ எல்லாமே மனிதர்களுடைய தலையீடு இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதே போல் மருந்து மரங்களையும் நட்டு வளர்த்தால் தான் பயன்படுத்த முடியும். அதனால் ஒப்புரவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது உழைப்பு, கூட்டு உழைப்பு. ஓகே, ஸோ ஒப்புரவாண்மையுடன் வாழ்கிறதுக்கு முதலில் தேவைப்படுறது உழைப்பு, கூட்டு உழைப்பு. நம்ம கூட்டாக சேர்ந்து உழைச்சி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணோன்னா தான் அது எல்லாருக்குமே பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள்களை படைக்கும் கடமைகள் நிகழாத வரையில் ஒப்புரவு வாழ்வு மலராது. கடமைகள் இயற்ற பெறாமல் ஒப்புரவு தோன்றாது. ஓரோ வழி தோன்றினாலும் நிலைத்து நில்லாது. கடமைகளில் பொருள் செய்தலில் ஒவ்வொருவரும் கூட்டு உழைப்பில் ஈடுபட்டால்தான் ஒப்புரவு நெறி தோன்றும், வளரும், நிலைத்து நிற்கும். ஸோ இங்கே தெரிந்து தெளிவோம் பார்த்துக்கோங்க. ஊருணி நீர் நிறைந்து அற்றே உலகவாம் பேரறிவாளன் திருக்குறளில் கூறியிருக்காங்க. உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊருணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா, ஸோ உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வம் ஊருணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் அது பயன்படும் அப்படின்றாங்க. பயன்மரம் உள்ளூர் பழுத்து அற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயன்மரம் உள்ளூர் பழுத்து அற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின். இதுவும் திருக்குறள் தான். நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பயன் தரும், மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது. ஓகேயா, ஸோ நற்பண்பு உடையவருடைய செல்வம் சேர்றது அப்படிங்கிறது ஊருக்குள் பயன் தரும், மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எல்லாருமே பறித்து சாப்பிடலாம் இல்லையா? ஸோ அதனால் சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஒரு சில லைன்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க இந்த லெசனை, தெரிந்து தெளிவும் பார்த்துக்கோங்க. இடையில உள்ள அந்த லைன் முக்கியமான லைன்ஸ்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ரெட் கலர் ப்ளூ கலர்ஸ், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. நிறைவாக நாம் இன்று வாழ்வது உண்மை. நமக்கு வாய்த்திருக்கும் வாய்ப்புகளும் அருமையானவை. ஏன் காலம் கடத்த வேண்டும்? இன்று நன்று நாளை நன்று என்று எண்ணி காலத்தை பாழடிப்பானேன். இன்றே வாழத் தொடங்குவோம். வாழத் தொடங்கியதின் முதற்படியாக குறிக்கோளை தெளிவாக சிந்தித்து முடிவு செய்வோம். இந்த புவியை நடத்தும் பொறுப்பை ஏற்போம். பொதுமையில் இந்த புவியை நடத்துவோம், பொதுவில் நடத்துவோம். உலகம் உண்ண உண்போம், உலகம் உடுத்த உடுத்துவோம். எங்கு உலகம் தங்கி இருக்கிறதோ அங்கேயே நாமும் தங்குவோம். மண்ணகத்தில் விண்ணகம் காண்போம்.
ஓகே. நூல்வெளி. மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். ஓகேயா. ஸோ குன்றக்குடி திருமணத்தின் தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். நாயன்மார் அரிச்சுவட்டில் குறட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். அருளோசை அறிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களையும் நடத்தியுள்ளார். ஒப்புரவு நெறி என்னும் தலைப்பில் அடிகளார் கூறியுள்ள கருத்துக்களை நம் பாடப்பகுதியில் தொகுத்து தரப்பட்டுள்ளன. ஓகே. ஸோ தவத்திரு குன்றக்குடி அடிகளார். ஓகே. ஸோ அவர் வந்துட்டு மக்கள் பணியே இறைப்பணி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்நாள் முழுவதும் தொண்டு செஞ்சுருக்காரு. ஸோ குன்றக்குடி திருமணத்தின் தலைவராக விளங்கியவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவராக சொல்கிறாங்க. ஸோ திருக்குறள் நிறைய பரப்புறது தான் தம்முடைய வாழ்நாள் கடமையாகவே இவர் வச்சுட்டு இருந்திருக்காரு. நாயன்மார் அடிச்சுவட்டில் குறட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை அவர் வந்துட்டு அவர் இயற்றியிருக்காரு. ஓகே. அருளோசை அறிக அறிவியல்ன்ற இதழையும் வந்துட்டு நடத்தியிருக்காரு. ஸோ அடுத்ததான் ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது என்னன்னு பார்த்தோம். பொது உடைமை. ஓகே. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் என்பது பொது உடைமை நெறி. ஓகேயா. செல்வத்தின் பயன் டேஷ் வாழ்வு ஒப்புரவு வாழ்வு. ஓகேயா. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஷ் என்றும் கூறுவர். வறுமையை பிணினோ செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர். ஓகேயா. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். ஓகேயா. ஸோ இவர் தானே சொல்லியிருப்பார். ஓகேயா. ஸோ பாரதிதாசன் அவர்கள் தானே உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொன்னவர் வந்துட்டு பாரதிதாசன். ஸோ அடுத்தது எதிர்ச்சொற்களை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எளிது அப்படின்னா எளிமையானது, ஆனால் அதுவே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா அரிது. ஓகேயா. ஸோ ஈதல் அப்படின்னா கொடுக்கறது, ஏற்றல்னா பெறுறது. ஓகே. ஸோ ஈதலுக்கு ஆப்போசிட் ஏற்றல். அந்நியர் அப்படின்னா உறவினர். அந்நியர்ங்கிறதுக்கு ஆப்போசிட் உறவினர். அந்நியர்னா யாருன்னே தெரியாது, உறவினர்னா நம்மளுடைய உறவினர். ஸோ அந்நியருக்கு ஆப்போசிட் உறவினர். இரவலர் புறவலர். ஓகே. ஸோ இதோட முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்ததாக வந்துட்டு ஒரு ஸ்டோரி தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்டோரியே வந்துட்டு கதையாக வந்துட்டு டயலாக்ஸ் பேசுகிற மாதிரியான இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ நீங்கள் படிச்சுக்கணும் அப்படின்னா படிச்சுக்கலாம். ஓகே. ஸோ எல்லாரையுமே உடன் பிறந்த, அதாவது உலகத்தில் இருக்கிற அனைவரையும் உடன் பிறந்தவர்களாக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டோரி தான் இது. ஓகே. ஸோ யாரையுமே வந்துட்டு பகைமை பாராட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா படிச்சுக்கலாம். பின்னாடி வந்துட்டு ஒரு நூல்வெளி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன். ஸோ ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள். புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினரே ஜென் சிந்தனையாளர்கள். இவர்கள் பெரும்பாலும் சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தமது சிந்தனைகளை சிறு நிகழ்ச்சிகள் எளிய கதைகள் ஆகியவற்றின் மூலம் விளக்கினர். ஜென் கதைகளில் ஒன்று இங்கு படக்கதையாக தரப்பட்டுள்ளது. ஓகே. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு ஜென் கதை தான். ஸோ அடுத்ததாக குறிக்கோள்ங்கிறது அப்ஜெக்டிவ். செல்வம் வெல்த், லட்சியம் ஆம்பிஷன். பொது உடைமை கம்யூனிசம், கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி, அயலவர் நெய்பர், வறுமை பாவர்ட்டி, ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி. ஓகே. நற்பண்பு கர்டசி. ஸோ அடுத்ததாக திருக்குறள். ஓகே. வினை செயல் வகை. பொருள் கருவி காலம் வினை எடனொடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். ஓகே. வினை செயல் வகைன்ற அதிகாரத்தில் ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை உரிய இடம் ஆகிய ஐந்தையும் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும். ஓகேயா. ஸோ நமக்கு என்ன வேணும், அதுக்கான கருவி என்ன, அதுக்கான நேரம், இதுதான் சரியான நேரமா. ஓகேயா. ஸோ மேற்கொள்ளும் செயலின் தன்மை, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற செயலுடைய தன்மை, உரிய இடம், அதுக்கான இடமும் இதுதானா, நேரம் இதுதானா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆராய்ந்து, இந்த ஐந்தையும் ஆராய்ந்து பார்த்து தான் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர். அதுபோல ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும்.
இதுதான் ஓமை அணி அப்படின்னு சொல்கிறார். இது வந்துட்டு ஒரு ஓமை அணி. ஓகேயா, ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பாங்க. அதுபோல் ஒரு செயலை செய்யும் போது அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும். ஓகே, ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த செயலோட இன்னொரு செயலும் அதில் வருது அப்படின்னா அதையும் செஞ்சு முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது அவை அஞ்சாமை. கற்றாரில் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற சில சொல்லுவார். தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். ஓகேயா, ஸோ நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த கற்றவர் முன்னாடியும் தெளிவாக நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா தான் அந்த தெளிவாக சொல்ல வல்லவர் அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு கற்றவருள்ள மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றார் முன் கற்ற சில சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். கற்றவர் முன் தான் கற்றவற்றை மனதில் பதியும்படி சொல்லி அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். ஓகே, ஸோ கற்றவர்கள் முன்னாடி நம்ம என்ன கற்றுக்கிட்டோங்கிறத அவங்க மனதில் பதியும்படியும் சொல்லணும். அதே மாதிரி அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நாடு. அடுத்ததான் நாடு. உரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும். அதிகமான பசி, மிக்க பசி, ஓயாத நோய், எப்போ பார்த்தாலும் நோய் வந்துட்டே இருக்கக்கூடாது. அழிவு செய்யும் பகை, நம்மளை அழிக்கிற ஒரு பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுறது தான் வந்துட்டு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளம் தரு நாடு. பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடே சிறந்த நாடாகும். முயற்சி செய்து சேரும் வளத்தை உடைய நாடு சிறந்த நாடு ஆகாது. ஓகேயா, ஸோ பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் நமக்கு வந்துட்டு வளம் செய்யுது அப்படின்னா அதுதான் வந்துட்டு சிறந்த நாடு. நம்ம முயற்சி செய்து சேரும் வளத்தை உடைய நாடு சிறந்த நாடு இல்லை. நம்மளுடைய முயற்சியினால் ஒரு நாடு வளம் பெறுது அப்படின்னா அது வந்துட்டு சிறந்த நாடு கிடையாது. தானாகவே அந்த நாடு வந்து நமக்கு வளத்தை கொடுக்குது அப்படின்னா தான் அது வந்துட்டு சிறந்த நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் அரண். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழலுடைய காடும் ஆகிய நான்கும் உள்ளதே அரண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீர், நிலம், மலை, அழகிய நிழலுடைய காடு. ஓகேயா, ஸோ இந்த 4 இருந்துச்சுன்னா தான் அது வந்துட்டு அரண். ஓகேயா, ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு அரண் அப்படின்னு சொல்கிறாங்க. எனை மாட்சித்து ஆகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லது அரண். ஓகே, அரண் எவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும் செயல் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அது பயனில்லாதது ஆகும். அரண் வந்துட்டு எவ்வளோ பெருமையுடையதாக இருந்தாலும் செயல் சிறப்பு இல்லாதவங்க கிட்ட அது பயனில்லாது போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா பெருமை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமை யான். பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. அவர்கள் செய்யும் நன்மை தீமை ஆகிய செயல்களால் அவர்களது சிறப்பியல்புகள் ஒத்திருப்பதில்லை. ஓகேயா, பிறப்பால் மக்கள் அனைவருமே ஒத்த இயல்புடையவர்கள் தான். ஆனால் அவர்கள் செய்யும் நன்மை தீமை ஆகிய செயல்களால் அவர்களது சிறப்பியல்புகள் ஒத்திருப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். சில பேர் நன்மை செய்வாங்க, சில பேர் தீமை செய்வாங்க. ஸோ அது வந்துட்டு ஒத்திருப்பது கிடையாது. பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள் தான், ஆனால் அவங்க செய்கிற நன்மை தீமைகள் செயல்களால் அந்த சிறப்பியல்புகள் வந்துட்டு ஒத்திருப்பது கிடையாது, வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் பெருமையுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல். உயர்ந்த பண்புகளை உடையவர் செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பர். ஓகே, ஸோ உயர்ந்த பண்புகளை உடையவர் செய்வதற்கு அரிய செயல்களை உரிய முறையில் செஞ்சு முடிப்பாங்க. ஓகே, செய்வதற்கு அரிய செயல்களை அரிதான செயல்களை கூட உரிய முறையில் செஞ்சு முடிப்பாங்க. ஓகே, உயர்ந்த பண்புகளை உடையவர்கள் அரிய செயல்களை கூட உரிய முறையில் செய்து முடிப்பாங்க, சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக புக் பேக் கொஷின். டேஷ் ஒரு நாட்டின் அரண் அன்று. ஓகே, ஸோ நம்ம என்னெல்லாம் அரண்னு பார்த்தோம்? நீர், காடு, மலை, இதெல்லாம் வந்துட்டு தெளிந்த நீர், மலை, காடு இதெல்லாம் வந்துட்டு அரண்னு பார்த்தோம். அது கொடுத்துருக்க ஆப்ஷனில் வயல் தான் கிடையாது. ஸோ வயல் வந்துட்டு ஒரு நாட்டின் அரண் அன்று அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் அனைவரும் டேஷ் ஒத்த இயல்புடையவர்கள். மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள் தான். ஓகேயா, அடுத்ததான் நாடென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நாடு ப்ளஸ் என்ப.
ஓகே, நாடு ப்ளஸ் என்ப. கண் ப்ளஸ் இல்லது என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கண் இல்லது. ஓகே, கண் இல்லதுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்ததா இயல் 3. ஓகே, மானுடம் வெல்லும். கற்றல் நோக்கங்கள். பாடலின் பொருள் அறிய அகராதியை பயன்படுத்தும் திறன் பெறுதல், ஆளுமைகள் பற்றிய விவரங்களை தொகுத்து வகைப்படுத்தி பேசும் திறன் பெறுதல், இணக்கமான உறவை பேணுதல், உணர்வுகளை கையாளுதல், தன்னம்பிக்கையுடன் சூழல்களை எதிர்கொள்ளுதல் போன்ற வாழ்க்கை திறன்களை பெறுதல், சொற்களின் தன்மையினை மொழியில் அடையாளம் கண்டு பயன்படுத்துதல். உலக மக்கள் சாதி, மதம், மொழி முதலியவற்றால் பிரிந்துள்ளனர். இப்பிரிவினைகள் காரணமாக மக்களிடையே முரண்பாடுகளும் மோதல்களும் ஏற்படுகின்றன. எல்லாரிடமும் அன்பு காட்டி அமைதியை வாழ்வியல் நெறியாக கொண்டு வாழ்ந்தால் உலகம் உயர்வடையும். இவ்வுண்மைகளே இயேசு காவியம் வழி அறிவோம். இயேசு காவியம் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது, தலைவர்கள் அவர் என்றார். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம், அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம். ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும், புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர், இதுதான் பரிசு என்றார். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். மையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு, தினம் தன்னாடு என்றும் பிறநாடு என்றும் பேசும் பொய்யுறவு. இமைக்கும் போதில் 1000 போட்டி, எத்தனை வீண் கனவு, தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல். சொல்லும் பொருளும். சாந்தம் அமைதி, மகத்துவம் சிறப்பு, வேதங்கள் வேறுபாடுகள், தாரணி உலகம், தத்துவம் உண்மை, இரக்கம் கருணை. பாடலின் பொருள். தம் சீடர்களுக்கு அறிவுரை கூற எண்ணிய இயேசுநாதர் ஒரு குன்றின் மீது ஏறி நின்று பேசத் தொடங்கினார். சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள், இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது, அவர்களே தலைவர்கள் ஆவர் என்ற உண்மையை இயேசுநாதர் கூறினார். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை, அது மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமையுடையது என்றார். தம் சீடர்களுக்கு வந்துட்டு அறிவுரை கூற எண்ணிய இயேசுநாதர் வந்துட்டு ஒரு குன்றின் மேலே ஏறி நின்று பேசத் தொடங்குகிறார். சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் தான் பேறு பெற்றவர்கள், இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது. சாந்தம்ங்கிற குணம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு உரியது தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர்களே தலைவரும் ஆவார்கள் என்ற உண்மையை இயேசுநாதர் வந்துட்டு கூறுகிறாரு. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை, அது மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமையுடையது. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது ரொம்ப பொறுமை தான் வந்துட்டு ரொம்ப தேவைப்படுது, அது மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்கிற பெருமையுடையது அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வுலகம் சாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறுகிறது. அறம் என்கிற ஒன்றனை நம்பிய பிறகு சண்டைகள் நீங்கி உலகம் அமைதியாகிவிடும். பொருள் ஈட்டுவதிலும் அறவழியை பின்பற்ற வேண்டும். இவ்வுலகம் ஏற்றத்தாழ்வு இல்லா வாழ்வை பெற வேண்டும். ஓகேயா, ஸோ இந்த உலகம் வந்து சாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறி போயிருக்கு அப்படின்றாரு. அறம்ங்கிற ஒன்றை நம்பிய பிறகு சண்டைகள் நீங்கி உலகம் வந்துட்டு அமைதியாயிடும். அறம்ங்கிற ஒன்றினை அறம்னு ஒன்று இருக்குன்னு நம்பிடுச்சு அப்படின்னா உலகம் வந்து சண்டை இல்லாமல் அமைதியாயிடும் அப்படின்றாரு. பொருள் ஈட்டுவதிலும் அறவழியை பின்பற்ற வேண்டும். இவ்வுலகம் ஏற்றத்தாழ்வு இல்லா வாழ்வையும் பெறணும். ஓகே, பொருள் ஈட்டுவதிலும் வந்துட்டு அறவழியை தான் நம்ம வந்துட்டு பின்பற்றணும், நல்ல வழிகளை தான் பின்பற்றி நம்ம வந்துட்டு பொருள் ஈட்டணும். அதை விட்டுட்டு தீய வழிகளை பின்பற்றி பொருள் ஈட்டக்கூடாது இல்லையா. ஸோ இவ்வுலகம் ஏற்றத்தாழ்வு இல்லா வாழ்வை பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததான் இரக்கமுடையோரே பேறு பெற்றோர் ஆவர், அவர்கள் பிற உயிர்களின் மீது இரக்கம் காட்டி இறைவனின் இரக்கத்தை பெறுவர், இதுதான் அவர்களுக்கான பரிசு. மனிதன் ஆசையில் விழுந்துவிட்டால் அவனது வாழ்வு பாலைவனம் போல் பயனற்றதாகிவிடும். அவன் நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை மலர்ச்சோலையாக மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேயா, ஸோ இரக்கமுடையவர்கள் தான் வந்துட்டு பேறு பெற்றவர்களா இயேசுநாதர் அவர்கள் கூறுகிறாரு. ஸோ அவர்கள் பிற உயிர்களின் மீது இரக்கம் காட்டி இறைவனின் இரக்கத்தையும் பெறுவார்கள். பிற உயிர்கள் மீது இரக்கம் காட்டினா இறைவனும் அவர்களுக்கு வந்து இரக்கம் காட்டுவார் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் அவர்களுக்கான பரிசு அப்படின்னு சொல்கிறாரு. மனிதன் ஆசையில் விழுந்துட்டா அவன் வாழ்வு வந்துட்டு பாலைவனம் போல் பயனற்றதாக ஆக்கிவிடுமா. ஆசைப்பட்டு ஏதாவது அவன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா அது அந்த வாழ்வு வந்து பயனற்றதாக ஆக்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு.
மனிதர்கள் சண்டை சச்சரவுகளால் தாமும் துன்புற்று பிறரையும் துன்புறுத்துகின்றனர். மேலும் அவர்கள் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசி உண்மையில்லா உறவுகளாக வாழ்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேயா. கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நடக்கும் 1000 போட்டிகளால் பயனற்ற கனவுகள் தான் தோன்றுகின்றன. இவை இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தால் இதயம் மலையளவு உயர்ந்ததாக மாறும். ஸோ கண்ணிமைக்கிற நேரத்தில் நடக்கிற 1000 போட்டிகளால் பயனற்ற கனவுகள் தான் தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவை இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தால் இதயம் மலையளவு உயர்ந்ததாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நூல்வெளி. கண்ணதாசனின் பெயர் முத்தையா. இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்கள் பல்வேறு நூல்களை அவர் எழுதியிருக்காரு. ஸோ ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதியுள்ளார். இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு. ஓகே. இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியமாகும். இந்நூலில் உள்ள மலைப்பொழிவு என்னும் பகுதியிலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா முத்தையா, சிறப்பு பெயர் கவியரசு. ஓகே. ஸோ இவர் நிறைய காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற நிறைய இலக்கிய வடிவங்கள் நிறைய நூல்களை அவர் எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க. தமிழக அரசவை கவிஞராகவும் இவர் இருந்திருக்காரு. ஸோ அடுத்ததான் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் கூறுவது எது தேவைன்னு சொல்கிறார். பொறுமை ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாரு. சாந்த குணம் உடையவர்கள் டேஷ் முழுவதையும் பெறுவர், உலகம் முழுவதையும் பெறுவர். ஓகே. மலையளவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மலை ப்ளஸ் அளவு. தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன் ப்ளஸ் நாடு. ஓகே. தன் ப்ளஸ் நாடு தான் தன்னாடு. ஸோ இவை ப்ளஸ் இல்லாது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை இல்லாது. ஓகே. ஸோ இவை இல்லாது. பொறுத்துகளை. சாந்தம் அப்படின்னா அமைதி, மகத்துவம் சிறப்பு, தாரணி உலகம், இரக்கம் கருணை. ஓகே. ஸோ தன்னை அறிதல் அப்படின்ற தலைப்பில் தான் அடுத்த பாடல். ஓகே. ஸோ ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தனித்தன்மையும் தனித்திறமையும் இருக்கும். அதை அறியாதவரையில் எதிர்காலம் அச்சமூட்டும். நாம் யார், நம் ஆற்றல் என்ன என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை எளிதாகிவிடும். இக்கருத்தினை விளக்கும் கவிதை ஒன்றை அறிவோம். ஓகே. நம்ம யார் அப்படின்னு நம்மளுடைய திறமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நம்மளால் வாழ முடியுங்கிற தன்னம்பிக்கை வந்துடும். நம்மளால் இந்த உலகத்தில் வாழ முடியும் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு கவிதை தான் கொடுத்துருக்காங்க. அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது. ஓகே. ஸோ அன்னைக்கு தான் அம்மா காக்காவுக்கு அது குயில் குஞ்சுனே தெரிஞ்சிருக்கு. தெரிந்த பிறகு இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது, போய்விடு என்றது குயில்கிட்ட இனிமேல் நீ குயில் என்னோட குஞ்சு கிடையாது, காக்கை குஞ்சு கிடையாது, நீ குயில் குஞ்சு, நீ போயிடு அப்படின்னு சொல்லுது. பாவம் குயில் குஞ்சு, அது எங்கு போகும், அதுக்கு என்ன தெரியும், அது எப்படி வாழும். குயில் குஞ்சும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது. அம்மா காக்கா கேட்கவில்லை, கிளம்பி போகச் சொல்லிவிட்டது. குயில் குஞ்சால் அம்மா காக்கையை பிரிய முடியவில்லை. அதுவும் அந்த மரத்திலேயே வாழ ஆரம்பித்தது. அம்மா காக்கையைப் போல கா என்று அழைக்க முயற்சி செய்தது. ஆனால் அதற்கு சரியாக வரவில்லை. அதற்கு கூடு கட்ட தெரியாது. பாவம், சிறிய பறவைதானே. கூடு கட்ட அதற்கு யாரும் சொல்லித்தரவும் இல்லை. அம்மா அப்பா இல்லை, தோழர்களும் இல்லை. குளிரில் நடுங்கியது, மழையில் ஒடுங்கியது, வெயிலில் காய்ந்தது, அதற்கு பசித்தது, தானே இறை தேடத் தொடங்கியது. வாழ்க்கை எப்படியும் அதை வாழ பழக்கிவிட்டது. ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று கூவியது. அது தானொரு குயில் என்று கண்டு கொண்டது. ஓகே. அசே பிருந்தா அவர்கள் எழுதியிருக்காங்க இந்த கவிதையை. கவிதையின் உட்பொருள். குயில் ஒன்று காக்கையின் கூட்டில் முட்டையிடுகிறது. முட்டையிலிருந்து வெளிவந்த குயில் குஞ்சு தன்னை காக்கை குஞ்சாக எண்ணி காக்கையைப் போலவே கரைய முயல்கிறது. தனியே சென்று வாழ அஞ்சுகிறது. தான் குயில் என்பதையும் தன் குரல் இனிமையானது என்பதனையும் உணர்ந்த பிறகு தன்னம்பிக்கையுடன் வாழத் தொடங்குகிறது. நாமும் நமது ஆற்றலை உணர்ந்து கொண்டால் வாழ்வின் சாதனைகளை புரியலாம் என்பது இக்கவிதையின் உட்பொருள் ஆகும். ஓகேயா. ஸோ குயில் காக்கையுடைய
கூட்டில் தான் வந்துட்டு போய் முட்டையிடும் அப்படி உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதே மாதிரி குயில் வந்து காக்கையின் கூட்டில் போயிட்டு முட்டையிட்டுறது. ஓகே, ஸோ காக்கை குஞ்சு வந்து தன்னுடைய குஞ்சு தான் அப்படின்னு நினச்சி அதை வளர்த்துட்ருக்கு. அப்புறமா தான் தெரியுது அது வந்து குயில் குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காக்கை வந்து நீ போயிடு, இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லுது. ஸோ அம்மா காக்கா வந்து இப்படி சொல்லிருச்சேன்னு அது வந்துட்டு இல்லை நான் போகலை, நான் இங்கே இருக்கேன்னு ரொம்ப வந்து அது கெஞ்சுது. ஆனால் அம்மா காக்கா வந்துட்டு விடலை, நீ போ அப்படின்னு சொல்லுது. ஆனால் அம்மா காக்காவை விட்டு பிரியறதுக்கு அதுக்கு மனசே இல்லை. ஸோ அது வந்துட்டு காக்கான்னு கரையிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணுது. ஆனால் அதால் கரைய முடியல. அப்புறமா அங்கேருந்து போய் அதே மரத்துலேயே அது வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கு. அந்த வெயில் மழை எல்லாத்துலேயுமே, அந்த காற்று எல்லாத்துலேயுமே அப்படியே அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அப்போ தான் வந்துட்டு அது வந்து காக்கான்னு திரும்பவும் கத்தி முயற்சி பண்ணி எப்படியாவது திரும்ப போய் அம்மா காக்காவோட சேர்ந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுது. ஆனால் அதால் முடியல. ஸோ அப்போ கூ அப்படின்னு சொல்லிட்டு அதால் கூவ மட்டும்தான் முடியுது. ஸோ அப்போ தான் அதுக்கு தெரியுது நம்ம வந்து காக்கா இல்லை குயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ அதுக்கப்புறமா தான் அதுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது. ஓகே, ஸோ தன்னம்பிக்கை வந்து ஸோ நம்மளுடைய ஆற்றல் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அது தன்னம்பிக்கையோட வாழ ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஆற்றல், நம்மளுடைய மனிதர்களான நம்மளுடைய ஆற்றல் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு சாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்துட்டு இந்த கவிதையோடைய உட்பொருளாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நூல்வெளி பிருந்தா அப்படிங்கிறவங்க பெண் கவிஞர்களில் ஒருத்தர். ஓகே, ஸோ மழை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை, இதெல்லாம் வந்துட்டு இவங்களுடைய கவிதை நூல்கள் தான். ஓகே, ஸோ அடுத்ததாக இந்த கவிதை வந்துட்டு மகளுக்கு சொன்ன கதை அப்படிங்கிற தலைப்பிலிருந்து, அந்த நூலிலிருந்து எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ மகளுக்கு வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் எப்படி சாதிக்கணுங்கிற ஒரு அறிவை கூற மாதிரியான கவிதையாக இது இருக்குது. ஓகே, புக் பேக் கொஷின். கூடு கட்ட தெரியாத பறவை குயில். ஓகே, ஸோ தான் ஒரு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் ப்ளஸ் ஒரு. அடுத்ததான் கண்ணியமிகு தலைவர். மக்களுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் பலர். அவர்கள் ஒவ்வொருவரும் தமக்கே உரிய தனித்தன்மையான பண்புகளால் முத்திரை பதித்துள்ளனர். எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கிய தலைவர் ஒருவர் கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுகிறார். அப்பெருமை மிகு தலைவரை பற்றி அறிவோம். ஓகே, ஸோ கண்ணியமிகு தலைவர், கண்ணியமிகு அப்படிங்கிற அடைமொழியோட நம்ம ஒரு தலைவரை வந்து அழைக்கிறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணியமிகு காயிதே மில்லத். ஓகே, ஸோ அவர்கள் தான். ஸோ அவர்களை பற்றின கதை தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அவரை பற்றின பெருமைகள், சிறப்புகள் இதை தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நாடு முழுவதும் மக்கள் விடுதலை போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருந்த காலம் அது. காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்து அதில் இளைஞர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அப்போது இளைஞர் ஒருவர் திருச்சி தூய வளனார் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தார். காந்தியடிகளின் வேண்டுகோள் அவருக்கு தீராத விடுதலை வேட்கையை ஏற்படுத்தியது. தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஓகே, ஸோ காந்தியடிகள் வந்துட்டு ஒத்துழையாமை இயக்கத்துக்காக இளைஞர்கள் வந்து பெருந்திரளாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டதுக்கப்புறமா அதில் நம்மளும் போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு படிப்பை கூட விட்டுட்டு போயிட்டு நாட்டுக்காக அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துட்டு இருந்திருக்காரு. எளிமையின் சிகரம். அந்த இளைஞர் பிற்காலத்தில் பெரிய அரசியல் தலைவராக வளர்ந்தார். அவர் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு தனி மகிழ்ந்தில் செல்ல மாட்டார். தொடர்வண்டி, பேருந்து, பொது போக்குவரத்து ஊர்திகளையே பயன்படுத்துவார். அன்பர் ஒருவர் அவருக்கு ஒரு மகிழுந்தை பரிசளித்தார். ஆனால் அவர் அதை ஏற்க மறுத்து எப்போதும் போல் தொடர்வண்டியிலேயே பயணம் செய்தார். அவர் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு மகிழுந்தும் பெருந்தொகையும் பரிசளிக்கப்பட்டன. அவற்றையும் தாம் தொடங்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டிற்கு அளித்து விட்டார். ஓகே, ஸோ அவர் வந்து பொது போக்குவரத்து தான் பயன்படுத்துகிறாரு. ஓகே, தொடர்வண்டி, பேருந்து, பொது போக்குவரத்து போன்ற ஊர்திகளை தான் பயன்படுத்துவார். ஸோ அவர் வந்துட்டு தனியாக மகிழுந்தில் செல்ல மாட்டார். ஓகே, ஸோ அந்த இளைஞர் தான் பிற்காலத்தில் பெரிய அரசியல் தலைவராக இருக்கார். ஓகே, ஸோ அவ்வளோ பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலுமே அவர் அவ்வளோ ஒரு சிம்பிளாக வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்திருக்காரு. ஓகே, எளிமையாக இருந்திருக்காரு. ஸோ அவருக்காக ஒரு மகிழுந்தும் பெருந்தொகையும் பரிசளிக்கப்பட்டது. அதையும் கூட தாம் தொடங்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டிற்காக கொடுத்துட்டாரு. ஓகே,
அடுத்ததான் ஆடம்பரமற்ற திருமணம். அவரது குடும்ப நிகழ்வுகளிலும் எளிமையை காண முடிந்தது. அவர் தம் ஒரே மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார். அவர் மிகப்பெரிய தலைவர் என்பதால் அவரது இல்ல திருமணம் மிகவும் ஆடம்பரமாக நிகழப்போகிறது என்று எல்லோரும் எண்ணியிருந்தனர். ஆனால் எவ்வித ஆடம்பரமும் இல்லாமல் மிக எளிமையாக தம் மகனின் திருமணத்தை நடத்தி முடித்தார். பெண் வீட்டாரிடம் மணக்கொடை பெறுவது பெருகியிருந்த அக்காலத்தில் மணக்கொடை பெறாமல் அத்திருமணத்தை நடத்தினார். மேலும் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தார். ஓகே, அவரை தன்னுடைய ஒரே மகனுக்கு திருமணம் செய்கிறாரு. எந்தவித ஆடம்பர செலவுமே இல்லாமல் ரொம்ப எளிமையான முறையில் திருமணம் செய்து வைக்கிறாரு. அதே மாதிரி பெண் வீட்டாரிடம் மணக்கொடை எதுவுமே வாங்கலை. ஓகே, வரதட்சணை மாதிரி எதுவுமே வாங்கிக்காமல் அவர் வந்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறாரு. ஸோ அதே மாதிரி மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் நான் கலந்துக்க மாட்டேங்கிற முடிவையும் அவர் வந்துட்டு இருக்கார். முடிவுலையும் அவர் வந்துட்டு வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததான் நேர்மை. அவருடைய நேர்மையை பற்றி சொல்கிறாங்க. அந்த தலைவர் ஒருமுறை தமது இயக்க அலுவலகத்தில் இருந்தபோது அங்கிருந்த பணியாளரை அழைத்தார். அவரிடம் ஒரு உரையையும் பணத்தையும் கொடுத்து அஞ்சல் தலை வாங்கி இந்த உரையில் ஒட்டி அஞ்சலில் சேர்த்து விடுங்கள் என்று கூறினார். அந்த பணியாளர், ஐயா, நாம் அலுவலகத்திலேயே அஞ்சல் தலைகள் வாங்கி வைத்துள்ளோம், அவற்றிலிருந்து ஒன்றை எடுத்து ஒட்டி விடுகிறேன் என்றார். அதற்கு அந்த தலைவர், வேண்டாம், இது நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதம், அதற்கு இயக்க பணத்தில் இருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையாகாது என்று கூறினார். ஓகே, ஸோ அவருடைய பர்சனல் யூஸுக்கு கூட அவரோட ஒரு சின்ன அஞ்சல் தலையை கூட அவருடைய அலுவலகத்திலிருந்து அவர் எடுத்துக்கவே இல்லை. ஓகே, ஸோ அவருடைய சொந்த பணத்தில் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதிலிருந்து அவருடைய நேர்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் மொழிக் கொள்கை. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு செய்வது தொடர்பான கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. மிகுதியான மக்கள் பேசும் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றனர் சிலர். பழமை வாய்ந்த மொழியை ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தனர் வேறு சிலர். ஆனால் அந்த தலைவர் பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றார். அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன். இன்னமும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணிலே முதலாக பேசப்பட்ட மொழிகள். அவற்றுள் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி. எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஓகே, ஸோ நாடாளுமன்றத்தில் ஆட்சி மொழியை தேர்வு செய்கிறதுக்கான கூட்டம் நடைபெற்ற போது இவர் வந்துட்டு பழமையான மொழி தமிழ் மொழி தான், ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு ஆட்சி மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. அடுத்ததான் நாட்டுப்பற்று. அந்த தலைவரின் உள்ளத்தில் எப்போதும் நாட்டுப்பற்று மேலோங்கி இருந்தது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே 1962ஆம் ஆண்டு போர் மூண்டது. அப்போது தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து அந்த தலைவர் அப்போதைய முதன்மை அமைச்சர் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இத்தகைய சிறப்புகள் எல்லாம் உரிய தலைவர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே 1962ஆம் ஆண்டு போர் மூண்ட போது தன்னுடைய ஒரே மகனை நான் அனுப்பி வைக்கிறேன், நாட்டுக்காக போருக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. 1962ஆம் ஆண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் கண்ணியமிகு காயிதே மில்லத். அவரது இயற்பெயர் முகமது இஸ்மாயில். ஆனால் மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள். அப்பெயருக்கேற்ப மக்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தார் அவர். ஓகே, ஸோ காயிதே மில்லத் அப்படிங்கிறது மக்கள் அன்பாக அவரை அழைச்சிருக்காங்க. ஸோ காயிதே மில்லத்துங்கிற சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி அப்படின்னு பெயர். காயிதே மில்லத் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது இஸ்மாயில். ஓகே, முகமது இஸ்மாயில். தெரிந்து தெளிவோம். உலக அரசியல் வாணி கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் கூறியிருக்காரு. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அரசியல் பொறுப்புகள். காயிதே மில்லத் 1946 முதல் 1952 வரை அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார். இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார். இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகளில் இருந்து மக்களுக்காக தொண்டு செய்தார். ஓகே, ஸோ காயிதே மில்லத் 1946லேருந்து 1952 வரைக்கும் அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றி இருக்கிறதான்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றிருக்கு. இந்திய அரசியலமைப்பு குழு உருவாக்கம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகளில் இருந்து மக்களுக்காக தொண்டு செய்திருக்காரு. ஓகேங்களா.
ஸோ அடுத்ததாக கல்வி பணி. கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணினார் காயிதே மில்லத். கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தார். திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க அவரே காரணமாக இருந்தார். ஓகே, ஸோ கல்வி மட்டும்தான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கே உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தார். அதன் மூலமாக திருச்சியில் ஜமால் முகமது காலேஜும் ஃபரூக் காலேஜும், கேரளாவில் ஃபரூக் காலேஜும் அவர் வந்துட்டு தொடங்கி வச்சிருக்காரு. தொழில்முறை. அவர் மிகச்சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றிருந்தார். இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். இதனால் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது. அதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சி அடைந்தது. மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பினை பெற்றனர். தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளர் அவர். எல்லோரிடமும் வேறுபாடு இல்லாமல் எளிமையாக பழகும் தன்மை கொண்டவராக விளங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தார். இத்தகைய சிறப்புமிக்க தலைவர்களின் பெருமைகளை அறிந்து போற்றுவது நமது கடமையாகும். ஓகே, ஸோ அவர் வந்துட்டு சிறந்த தொழில்துறை அறிவும் பெற்றிருந்திருக்காரு. ஓகேங்களா, ஸோ இந்திய நாடுடைய கனிம வளங்கள் என்ன அப்படின்னு நாடாளுமன்றத்தில் எடுத்துரைச்சிருக்காரு. ஸோ அது மூலமாக இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதன் மூலமாக தொழில்துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பையும் பெற்றிருக்காங்க. ஓகே, ஸோ தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார்கிட்டையுமே வேறுபாடு இல்லாமல் எளிமையாக ஒரே மாதிரியாக அவர் பழகியிருக்காரு. தம்முடைய வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை அவர் வந்துட்டு பேணி வந்திருக்காரு. ஸோ இத்தகைய சிறப்புமிக்க தலைவரின் பெருமைகளை அறிந்து போற்றுவது நம் கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய கடமை, அவரை பற்றி போற்றுதலும் நம்மளுடைய கடமை தான். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக புக் பேக் கொஷின். காயிதே மில்லத் டேஷ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். எளிமை பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். ஓகே, ஸோ காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு என்ன டேஷ் என்பது பொருள்? சமுதாய வழிகாட்டி என்பது பொருள். ஓகே, ஸோ காயிதே மில்லத்னா சமுதாய வழிகாட்டி. விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஷ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஸோ விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்துருப்பார்? தன்னுடைய படிப்பை கூட விட்டுட்டு போயிட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துட்டு இருந்திருப்பார். அடுத்ததான் காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றத்தில் தான் பேசியிருப்பார். எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதிர் பிளஸ் ஒலித்தது. ஓகே, ஸோ எதிர் பிளஸ் ஒலித்தது. முதுமை பிளஸ் மொழி என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது முதுமொழி. ஸோ முதுமொழி அப்படிங்கிறது தான் முதுமை ப்ளஸ் மொழி. ஓகே, ஸோ முதுமை ப்ளஸ் மொழி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முதுமொழி. அடுத்ததாக ஒரு ஸ்டோரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக வேணால் அந்த ஸ்டோரி படிச்சுக்கலாம். ஆனால் பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடி இருக்கிற நூல்வெளி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சதுனா தான் உங்களால் நூல்வெளி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். நூல்வெளியில் என்ன சொல்லியிருக்காங்க, எதனால் இவரை வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களால் கனெக்ட் பண்ணி எக்ஸாமில் எழுத முடியும். ஓகேயா, ஸோ தான் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ நினைப்பது மனித பண்பு அன்று. பிறருக்கு உதவி செய்வதும் பிறரது சிறு சிறு ஆசைகள் நிறைவேற்றி அவர்களது மகிழ்ச்சியை கண்டு இன்பம் அடைவதும் சிறந்த மனித பண்பு ஆகும். இதனையே ஈத்துவக்கும் இன்பம் என்று நம் முன்னோர் குறிப்பிட்டனர். பிறருக்கு உதவி செய்து மகிழ்ந்த ஒருவரின் கதையை அறிவோம். ஸோ 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி இது. புறநகரில் ஒரு அஞ்சலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த காலம். எனது 3வது சம்பளத்தில் நான் ஒரு மிதிவண்டி வாங்கினேன். 180 ரூபாய். மிதிவண்டியில் ஏறி புறப்படுவதுதான் என் பொழுதுபோக்கு. காற்று தழுவ ஓட்டத் தொடங்கியதுமே அப்படியே ஓட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் போல தோன்றும். தெரிந்த ஊர்கள், தெரியாத ஊர்கள், எல்லா இடங்களுக்கும் மிதிவண்டியிலேயே செல்வதுதான் என் பெரிய மகிழ்ச்சி. 2 கூட்டாளிகளை சேர்த்து கொண்டு கிருஷ்ணராஜசாகர் அணைக்கட்டு வரைக்கும் செல்வது 5-6 மாதத்திற்கு ஒரு முறையாவது நடக்கும். ஒரு முறை மகாபலிபுரம் சென்று வந்தோம். ஹாசன் வழியாக மங்களூரு செல்ல வேண்டும் என்பது என் நீண்ட கால ஆசை. வழிநெடுக காடு, மலை ஆகியவற்றின் தோள்களில் என் மிதிவண்டியை உருட்டிச் செல்ல ஆர்வம் கொண்டிருந்தேன். அதிகாலையிலேயே கிளம்பினேன். எல்லாவற்றையும் விட்டு விடுதலையாகி வந்திருப்பதில் மனம் உற்சாகமுற்றிருந்தது. 2 நாட்களில் ஹாசன் சேர்ந்து விட்டேன். பகல் வெப்பத்தை ஈடுகட்டுவது போல் இரவில் கடும் மழை. விடியும் பொழுது குளிரத் தொடங்கிவிட்டது. ஒரே இரவில்
சொல்லி வைத்த மாதிரி பருவம் மாறிப்போனது. மழை நின்ற பிறகு மறுநாள் பயணத்தை தொடங்கினேன். சக்லேஷ்பூர் வரைக்கும் சிறு சிறு தூறல், முகத்தில் பன்னீர் தெளித்த மாதிரி இருந்த தூறலில் நனைவது கூட மகிழ்ச்சியாக இருந்தது. நிற்காமல் சென்று கொண்டிருந்தேன். பெரிய இறக்கத்தில் இறங்கும்பொழுது மிதிவண்டி சக்கரத்தில் காற்று இறங்கிவிட்டது. இதை நான் எதிர்பார்க்கவில்லை. ஓட்டுகிற கருவிகளும் காற்றடிக்கும் கருவியும் எப்போதும் கைவசம் இருப்பதுதான் வழக்கம். இந்த முறை தன் வேலைக்காக கடன் வாங்கி எடுத்துச் சென்ற உறவுக்கார பையன் திருப்பித் தரவில்லை. தேடி போன போது வீடு பூட்டி கிடந்தது. சரி, பார்த்து கொள்ளலாம் என்கிற துணிவில் கிளம்பிவிட்டேன். மிதிவண்டியை தள்ளிக்கொண்டு நடந்தேன். சுற்றிலும் மரங்கள், எட்டுகிற உயரத்தில் பெரிய பெரிய பலாப்பழங்களின் தொங்கலாட்டம், அதற்கு பின் தேக்கு மரங்கள், தாவும் குரங்குகள். ஆள் சந்தடி எதுவும் கண்களில் படவில்லை. எவ்வளவு தூரம் நடந்திருப்பேனோ எனக்கு தெரியாது. மழையின் வேகத்தையும் மீறி எழுந்த குரல் என்னை தடுத்து நிறுத்திய போது பாதையோரம் ஒரு குடிசை தெரிந்தது. அதன் கதவுக்கு அருகில் இருந்தால் அந்த சிறுவன் குரல் கொடுத்தான். நான் குடிசையை நெருங்கினேன். ரொம்ப நேரமா நனைஞ்சிட்டீங்க போல, எங்கன்னா நின்றிருக்கலாம். அவன் என்னை பார்த்து சிரித்தான். உள்ளே போய் ஒரு துண்டை எடுத்து வந்து தந்தான். மிதிவண்டியில் இருந்த என் தோள் பையை எடுத்தான். அதன் மீது இருந்த நீரை அவனே வழித்து உதறி ஓரமாக வைத்தான். இதற்குள் உள்ளே நுழைந்து ஒரு நடுவயது பெண்மணி கதவருகே வந்து நின்றார். அம்மா, பாவமா இவரு என்று என்னை காட்டி அவரிடம் சொன்னான் அச்சிறுவன். பேச காத்திருந்த மாதிரி அச்சிறுவன் உற்சாகமாக கேள்விகளை தொடுக்க ஆரம்பித்தான். எந்த ஊர்லேருந்து வரீங்க? பெங்களூரு. மிதிவண்டியிலேயே வா? அவனால் நம்ப முடியவில்லை. நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. மீண்டும் மீண்டும் கேட்டான். அவன் கண்களில் புதுவித வெளிச்சம். மழையில் நனைந்து கொண்டிருந்த மிதிவண்டியை எட்டிட்டான். எவ்வளோ தூரம் இருக்கும் பெங்களூரு? 200 மைல். 200 மைலுமா மிதிச்சுக்கிட்டு வரீங்க? அவன் புருவம் உயர்ந்தது. ஏதோ ஒரு அதிசயத்தை கண்டது போல அவன் மனமும் குரலும் குழையத் தொடங்கின. அவனது அம்மா மீண்டும் வந்து உள்ளே வர சொல்லி கூப்பிட்டார். நானும் அவனும் உள்ளே சென்றோம். அவசரமாய் அவர் பழம்பாய் ஒன்றை விரித்தார். மிதிவண்டியில் அவ்வளோ தூரம் போகலாமா? போகலாமே, அதில் என்ன தப்பு? நான் கன்னியாகுமரிக்கே மிதிவண்டியில் போயிருக்கேன். அவன் வியப்பு ததும்ப என்னை பார்த்தான். உண்மையாவா? டெல்லிக்கு போக முடியுமா? இமயமலைக்கு? முடியுமா? ஏன் முடியாது? மனுஷனால முடியாது எது இருக்கு? மனசு வச்சா எங்கே வேணும்னாலும் போய் வரலாம். வாய்ப்பிழந்து நின்றவன் முகம் திடுமென சுண்டியது. கரகரத்த குரலில் சொல்லத் தொடங்கினான். எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை, ஆனால் அம்மா வாங்கி தர மாட்டுறாங்க என்றான். அம்மாவின் பக்கம் கையை காட்டியபடி. ஏன்பா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியலையா என்றார் அவர். சிறுவன் குனிந்து கொண்டான். எனக்கு நொடியில் நிலைமை புரிந்தது. இல்லப்பா, நீ ரொம்ப சின்ன பையன் இல்லையா, ஓட்டுறது கடினமாக இருக்கும். பெரியவன் ஆயிட்டா அம்மா வாங்கி தருவாங்க. எங்கள் அம்மா கூட பெரியவன் ஆயிட்ட பிறகுதான் வாங்கி தந்தாங்க என்றேன். அந்த பதில் அவனுக்கு மனநிறைவாக இருந்தது. அப்படியாம்மா என்று தன் அம்மாவை பார்த்தான் அச்சிறுவன். அவர் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். உனக்கு ஓட்ட தெரியுமா? குரங்கு பெடல் போட்டுத்தான் ஓட்டுவேன். மழை நிற்கட்டும், நான் கற்றுக் கொடுக்கிறேன். அவன் மகிழ்ச்சியுடன் தலையை அசைத்து கொண்டான். உடனே அவன் தனக்கு தெரிந்த மிதிவண்டி பயிற்சியை பற்றி சொல்லத் தொடங்கினான். அரிசிக்கரையில் மாமா வீடு இருக்குது. அங்குதான் மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன். ஆனால் மாமா ரொம்ப கண்டிப்பு. அவர் இல்லாத நேரத்தில் தான் மிதிவண்டியை தொட முடியும். அச்சிறுவன் என்னோடு சுவர் ஓரம் படுத்து கொண்டான். என்னிடம் கதை கேட்க தொடங்கினான். நான் சுற்றிய ஊர்களை பற்றியும் பார்த்த மனிதர்களை பற்றியும் கேட்டான். நான் என் சிறு வயசு காலத்தை எண்ணியபடி எல்லாவற்றையும் சொன்னேன். என் சின்ன வயதின் பிம்பமாக அவன் இருப்பது எனக்கு ஆனந்தமாக இருந்தது. பொழுது விடிந்த போது மழை விட்டிருந்தது. சிறுவன் எனக்கு முன்னால் எழுந்து மிதிவண்டி அருகில் நின்றிருந்தான். காற்று இறங்கி போன சக்கரத்தை கையால் சுற்றி கொண்டிருந்தான். என்னை பார்த்ததும் சிரித்தான். சக்கரக்கம்பியில் சிவப்பு நிற துணி ஒன்றை கட்டிவிட்டு அது மேலும் கீழுமாய் மாறி வருவதை ஓட்டி காட்டினான். நான் சிரித்தேன். முதல்ல சக்கரத்தை சரி செய்யணும் என்றேன். பக்கத்தூர்ல சந்திரகவுடா மிதிவண்டி கடை வச்சிருக்காரு, அவர்கிட்ட போகலாம். மிதிவண்டியை தள்ளி வர அவனே முன் வந்தான். அவன் கைகள் பழகிய ஒரு நாய்க்குட்டியின் கால்களை பற்றுவது போல மிதிவண்டியின் கைப்பிடிகளை பற்றின. சைக்கிள் பழுதற்றிருந்தால் ஏறி பறந்து விடுவான் போல தோன்றியது. மணியை அழுத்தி சத்தம் அழிப்பு கொண்டே வந்தான். என்னை பற்றி விசாரித்தபடியே சந்திரகவுடா சக்கரத்தை சரி செய்து காற்றடைத்து தந்தார். நான் கொடுத்த பணத்தை நன்றியுடன் வாங்கி கொண்டார். வரும்போது அவனை மிதிவண்டியில் ஏறி ஓட்டி வரும்படி சொன்னேன். அவன் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. குரங்கு பெடலில் தத்தி தத்தி ஓட்டினான். அவனை பிடித்து நிறுத்தி இருக்கையில் உட்கார வைத்து முதுகை வளைக்காமல் இருக்கும்படி சொன்னேன். கால்கள் ஓரளவு எட்டியும் எட்டாமலும் இருந்தன. தடுமாறினான்.
கால் எட்டாமல் போகும்போது இடுப்பை அதிகமாக வளைத்து விழுந்தான். ஏறத்தாழ 2 மணி நேரம் ஓட்டிக்கொண்டிருந்து விட்டு திரும்பினோம். அவனது அம்மா சூடாக அவள் வறுத்து தந்தார். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே மழை பிடித்து விட்டது. மழை நின்றதும் நான் கிளம்பிவிட நினைத்தேன். ஆனால் சிறுவன், எனக்கு நல்லா ஓட்ட கற்றுத்தரேன்னு தானே சொன்னீங்க, எல்லாம் பொய்தானா என்று மடக்கினான். மழை நின்ற பிறகு அவனை அழைத்து கொண்டு வெளியே போனேன். மிதிவண்டியை ஓட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். கால் எட்டுகிறதா இல்லையா என்று அடிக்கடி தலை குனிந்து பார்த்தான். அதுதான் ஒரே குறை, மற்றபடி இடுப்பு படிந்து விட்டது. மிதிவண்டி ஓட்டுற மாதிரியே இல்லை, ஏதோ ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்குது என்றான். அவன் கண்களை பார்க்க எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நண்பகலில் மீண்டும் மழை தொடங்கியது. சாயங்காலம்தான் நின்றது. நான் கிளம்பட்டுமா என்றேன். அச்சிறுவன் முகம் போன போக்கு சரியில்லை. வழியில் மறுபடியும் பேஞ்சா என்ன செய்வீங்க என்றான். நான் எல்லாம் சமாளிச்சிடுவேன் என்றேன். அவனும் அவன் அம்மாவும் தடுத்தார்கள். இரவு முழுக்க சிறுவனிடம் மிதிவண்டி பயண அனுபவங்களை பகிர்ந்து கொண்டேன். விடிஞ்சதும் நானும் உங்களோடு வரட்டுமா என்று உற்சாகமூட்டினேன். அரிசிக்கரையில் என்னை விட்டுடுங்க, மாமா வீட்டில் 2 நாள் இருந்துட்டு திரும்பிடுவேன். விடிந்த போது மழை விட்டிருந்தது. அவர்களுக்கு கொஞ்சம் பணம் தரலாம் என்று தோன்றிய எண்ணத்தை உடனடியாக விளக்கினேன். எதுவும் தராமல் இருப்பதும் வருத்தமாக இருந்தது. விடைபெற்று கொள்ளும் போது மனசில் ஊமை வலி எழுந்தது. சிறுவன் மிகவும் வாதாடி என்னுடன் வருவதற்கு அனுமதி பெற்றுவிட்டான். அவனது அம்மா மீண்டும் பத்திரம் பத்திரம் என்று திரும்ப திரும்ப சொன்னார். அவரது அக்கறையும் கவலையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நாங்கள் புறப்பட்டோம். அவன் பின்னால் உட்கார்ந்து கொண்டான். அந்த சூழல் மிகவும் மகிழ்ச்சியூட்டுவதாக இருந்தது. பெரிய பெரிய மரங்கள், குன்றுகள். சிறுவன் பேசியபடி வந்தான். மிகவும் தயங்கி, நான் கொஞ்சம் ஓட்டட்டுமா என்றான். நான் இறங்கி சிறிது நேரம் அவனிடம் தந்தேன். கொஞ்ச தூரம் போய்விட்டு மீண்டும் வருமாறு சொல்லிவிட்டு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தேன். அவன் திரும்பி வந்ததும் எங்கள் பயணம் தொடர்ந்தது. 10-15 மைலுக்கு அப்புறம் மீண்டும் அவன் ஓட்டினான். வழியில் உணவகம் ஒன்றில் சாப்பிட்டோம். அரிசிக்கரை நெருங்கியதும் வீடுகள் தென்பட்டன. வாகனங்களும் மனித நடமாட்டமும் தெரிந்தன. 3 நாட்களுக்கு அப்புறம் மனித நடமாட்டத்தை பார்த்தபோது மனம் கிளர்ச்சியுற்றது. இன்னும் கொஞ்ச தூரம் தான் எங்கள் மாமா வீடு, அது வரைக்கும் நானே மிதிவண்டியில் போய் வரட்டா? கொஞ்ச நேரம் அவங்க மிதிவண்டியை தொட்டுட்டா என்ன கத்துவாங்க தெரியுமா? இப்போ அவங்க முன்னால் நான் போய் இறங்கினதுமே அதிசயப்படுவாங்க. அது வரைக்கும் போய் வரட்டா? அவன் உற்சாகத்தை குலைக்க விரும்பவில்லை. சரி என்றேன். பார்த்து என்று எச்சரிப்பதற்குள் அவன் பாய்ந்து விட்டான். நான் தேநீர் குடிக்கச் சென்றேன். குடித்து விட்டு வெளியே வந்து அவனுக்காக காத்திருந்தேன். சாலை மிகவும் பரபரப்பாக இருந்தது. வேக வேகமாக செல்லும் வாகனங்கள், மஞ்சள் துணி போர்த்திய ஆட்டோக்கள், லாரிகள். நான் சட்டென அச்சிறுவனை பற்றி யோசித்தேன். அவன் குடும்பம், அவன் ஆசை, அவன் வேகம் எல்லாமே மனசில் அலைமோதின. சட்டென ஒரு முடிவு எடுத்தேன். அவசரமாக தெருமூலை வரைக்கும் பார்த்தேன். அவன் முகம் தெரிவது போல் இருந்தது. என்னை பார்த்து பெருமிதமாய் அவன் சிரிப்பது போலவும் இருந்தது. எதிர்பாரா விதமாக முன்னால் வந்து நின்ற ஹாசன் பேருந்தில் சட்டென ஏறி உட்கார்ந்து விட்டேன். வண்டியும் உடனே கிளம்பிவிட்டது. நூல்வெளி பாவண்ணன் சிறுகதை, கவிதை, கட்டுரை என பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களிலும் எழுதி வருகிறார். கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மரக் கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். பிரயாணம் என்னும் நூலில் உள்ள பயணம் என்னும் சிறுகதை இங்கு தரப்பட்டுள்ளது. ஓகே, பாவண்ணன் அவர்களுடைய சிறுகதை தான் இது. பயணம்ங்கிற சிறுகதையிலிருந்து, பிரயாணம் என்னும் நூலிலிருந்து பயணம்ங்கிற சிறுகதையை எடுத்து இதில் கொடுத்துருக்காங்க நமக்காக. நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம இலக்கணம் முடிச்சிடலாம். ஓகேங்களா? இலக்கணம் கிளாஸ் நெக்ஸ்ட் வீக்கில் இருக்கும். அடுத்ததாக கலைச்சொல் அறிவோம். சமயம் ரிலிஜியன், எளிமை சிம்பிளிசிட்டி, ஈகை சேரிட்டி, கண்ணியம் டிக்னிட்டி, கொள்கை டாக்டரின், தத்துவம் ஃபிலாசபி, நேர்மை இன்டெகிரிட்டி, வாய்மை சின்சியாரிட்டி, உபதேசம் ப்ரீச்சிங், வானியல் அஸ்ட்ரானமி. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை தனியாக ஒரு நோட் போட்டு தனியாக எழுதிக்கோங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தனியாக எழுதிக்கோங்க. அது ஒவ்வொரு கிளாஸ் முடியும் பொழுதும் இப்போ இந்த கலைச்சொல் அறிவும் வருது இல்லையா? அதை நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி படிச்சுட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். பின்னாடி திருக்குறள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 குறளாக உங்களுக்கு லெசனில் இருக்கும் இல்லையா? அதோடைய 10 குறளுமே கொடுத்துருப்பாங்க. அந்த அதிகாரத்தில் 10 குறளுமே கொடுத்துருப்பாங்க. அதை போய் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதோட நம்மளுடைய 7th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகுது. 3ஆம் பருவத்தில் இயல் 3, இயல் 2, 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட 7th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுது. எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. ஓகேங்களா? வீடியோ ஒரு தடவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஓகேங்களா. ஸோ புக்கையும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நான் லெசன் எடுக்கும்போதே நீங்கள் புக்கையும் வச்சுக்கோங்க. ஸோ எதாவது முக்கியமானது இருந்ததுன்னா அதை நோட்டில் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருங்க. இதுதான் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஓகேவா. ஸோ எக்ஸாம் அடுத்ததாக வர வீக்லி டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.